அனைவருக்கும் வணக்கம். தினசரி வானிலை பற்றி அறிய நம்முடைய ஈடுசன பதத்தை செக் பண்ணிவிட்டுருங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் செக் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம ஒரு செக் மட்டும் தயவு செய்து பண்ணிவிட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 18 4 2024 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக வெயில் வந்து இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மிக அதிகமாக காணப்படுங்க. அதில் குறிப்பாக வட உள் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், வேலூர், இந்த வட உள் மாவட்டங்கள் முழுவதுமே குப்பம் மற்றும் இந்த கர்நாடகா எல்லையோர மேற்கு மாவட்டங்கள் மற்றும் இந்த சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், கரூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், திண்டுக்கல், மணப்பாறை மற்றும் இந்த தென்னுள் மாவட்டம், டெல்டா வழி தஞ்சாவூர், திருச்சி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், விருதாச்சலம், பெரம்பலூர் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், சேலம் மாவட்டம், இந்த உள் மாவட்டங்கள் முழுவதுமே அதிகமான வெயில் வந்து காணப்படுங்க. அதாவது இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் 40 டிகிரியிலிருந்து 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கண்டிப்பாக தொடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் விவசாயிகள் பொதுமக்கள் கவனமாக இருங்க. விவசாயிகள் ஏதாவது வயலில் வேலை பார்த்தீங்கன்னா கவனமாக பாருங்கள். பொதுமக்கள் எங்கே போனாலும் மதிய நேரம் கொஞ்சம் பாதுகாப்பாக போயிட்டு வாங்க. ஏன்னா வெயில் வந்து வெப்ப அலை, அனல் காற்று கூட வீசுவதற்கு வாய்ப்பு தெரிகிறது வரக்கூடிய நாட்களில். மதியானம் குறிப்பாக 11 மணிலிருந்து பிற்பகல் 3 மணி வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருமே கவனமாக இருக்கணும். இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெயில் வந்து மிக அதிகரித்து காணப்படும். ஸோ அடுத்து நம்ம மழைப்பொழிவு பற்றி பார்க்கலாம். நம்ம தமிழகத்தில் மீண்டும் மழைப்பொழிவு எப்போது தீவிரமடையும், உங்கள் மாவட்டத்தில் எப்பொழுது நல்ல மழை பெய்யும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது தற்பொழுது நிலவரப்படி பார்த்தீங்கன்னா உயர் அழுத்தம் இன்னும் விலகாமல் நிலை கொண்டிருக்கிறது. இது வந்து நமக்கு வந்து ஒரு இடையூறாகவே இருந்து கொண்டிருக்கிறதுங்க. இந்த உயரழுத்தம் நம்ம பக்கம் இருந்தாலே மழைக்கு சாதகத்தை ஏற்படுத்தாது. இது வந்து என்ன, இது வந்து ஒரு மழையை தடுக்கும் விதம் அப்படி இந்த உயரழுத்தம் தான். அதாவது மழை இந்த இந்த உயரழுத்தம் எங்கே இருக்கோ அதை சுற்றி ஒரு 1000 கிலோமீட்டர் வரைக்கும் அதோடைய தாக்கம் இருக்கும். இப்போ இதனால் இந்தியாவிலும் மழை பெய்யல சரியா, வட இந்தியாவிலும் இதனால் வெப்பசலன இடிமழை தடைபட்டிருக்கிறது. அது மட்டுமே நம்ம தமிழகத்திலும் தடைபட்டிருக்கிறது, வட இந்தியாவிலும் தடைபட்டிருக்கிறது. இதனால் இது வந்து விலகினாதான் ஈரப்பதம் காற்று உள்ளே வரும். இந்திய பெருங்கடல் காற்று, தென்மேற்கு பருவமழை காற்று மெல்ல நகரும் காற்றாக வந்து ஈரப்பத காற்று வந்து அந்த இடிமலையை உண்டு பண்ணும். இது வந்து உள்ளே விட மாட்டேங்குதுங்க. இந்த உயரழுத்தம் அப்படிங்கிறது உள்ளே விட மாட்டேங்குது. இது வந்து ஏதோ ஒரு இந்தியா பாகிஸ்தான் வாழ்ற மாதிரி ஈரப்பதம் காற்று வந்து அது தடுக்குது. அதாவது நீ உள்ளே வராத, நான் இங்கே தான் இருப்பேன், நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு போர் வந்து நடந்து கொண்டிருக்கு இப்போ கடலில். இந்த உயரழுத்தம் அப்படிங்கிறது நம்ம வடகிழக்கு பருவமழை 2023 வடகிழக்கு பருவமழை டிசம்பர் பின்பகுதி, அது குறிப்பாக ஜனவரி மாதம் வந்தது. இன்னும் பாருங்கள், ஜனவரி மாதம், பிப்ரவரி, மார்ச் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் மேலே அந்த கடலை விட்டு விலகாமல் அப்படியே இருக்குது. கடலை இது ஏதோ கடலில் விலை கொடுத்து வாங்கிய மாதிரி இந்த உயரழுத்தம் விலகாமல் அப்படியே அந்த கடலையே போகிற மாதிரி போயிட்டு மறுபடியும் ரிட்டன் இங்கே நம்ம பக்கமே வருது. ஸோ இந்த உயரழுத்தம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே, அது நமக்கு மட்டும் இல்லை, எல்லா உலக வானிலையும் இந்த ஒரு டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்குது. இந்த உயரழுத்தம் போகிற மாதிரி போகுது, மறுபடியும் ரிட்டர்ன் திரும்பி வருது. ஸோ இந்த உயரழுத்தம் இருப்பதனால தான் நம்ம பக்கம் மழையே பெய்யலைங்க. இந்த உயரழுத்தம் எப்போ விலகுதோ அப்போ தான் நம்ம மழையை எதிர்பார்க்க முடியும். எப்போ சார் இது விலகும் கேட்டிங்கன்னா, ஏப்ரல் இறுதி நாட்கள் விலகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஏப்ரல் இறுதி நாட்களில் இந்த உயரழுத்தம் விலகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு வாய்ப்பு தான். மே முதல் வாரம் கண்டிப்பாக, மே 2வது வாரம் இருக்காதுங்க. மே 2வது வாரம் இது சுத்தமாக இருக்காது. இது மே முதல் வாரம் இது விலகுவதற்கு அதிக வாய்ப்பு. இது கண்டிப்பாக மே முதல் வாரம் வரை கூட அது தாக்கம் இருக்கலாம். நான் கண்டிப்பாக மே 10 தேதிக்கு மேலே கண்டிப்பாக எங்கேயுமே இருக்காது. அரபிக்கடல் பக்கமும் இருக்காது, வங்கக்கடல் பக்கமும் இருக்காது. எல்லா இடையூறும் உயரழுத்தங்களும் விலகி செல்லும். ஸோ அப்படின்னா மழைக்கான சாதகம் எப்போது ஏற்படும் பார்த்தீங்கன்னா, இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பெய்யும். ஆனால் மேற்கு தொடர்ச்சி கேரளா, அதாவது கேரளா மற்றும் இந்த கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதி, வடக்கு கேரளா, தெற்கு கேரளா, இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும் மழை இருக்கலாம். அதாவது இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பெய்தால் தமிழக மேற்கு தொடர்ச்சி, அதாவது இந்த நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மட்டுப்பட்ட அந்த மேற்கு தொடர்ச்சி மழை பெய்தல் மட்டும் கனமழை பெய்யலாங்க. அங்கே மட்டும் தான் வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்த்து பிற மாவட்டங்களுக்கு வாய்ப்பு தெரியல. பிற மாவட்டங்களுக்கு இந்த உயரழுத்தம் விலகிய பிறகு ஏப்ரல் அல்லது மே முதல் வாரம், கண்டிப்பாக மே 2வது வாரம் மிக சிறப்பான மழை காத்திருக்கு. மே மாதம் ஒரு 2 வாரம் மழை இருக்குங்க. மே மாதத்தில் ஒரு வாரம் மட்டும்தான் மழை இருக்காது. ஆனால் பாக்கி 2 வாரம் மழை தான். 2 வாரம் இடிமழை மிக தீவிரமாக காணப்படும். மே மாதம் இந்த ஆண்டு 2 வாரங்களுக்கு மிக ஒரு கனமழை, மிக ஒரு கடுமையான சுற்று வந்து காத்திருக்கு.
எனவே கவலைப்படாதீங்க. மழை என்பது இருக்குங்க. மழை என்பது இருக்கு. கண்டிப்பா பெய்யும். பெய்யாம போகாது. ஆனா தாமதமாக கொண்டிருக்கிறது. இந்த உயரழுத்தம் இன்னும் நீடிப்பதன் காரணமாக மழை என்பது இப்ப பெய்யாம தாமதமாக பொழியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தாமதமாக பெய்தாலும் சேர்த்து சேர்த்து பெய்யும். அதாவது எவ்வளவு சென்டிமீட்டர் சராசரி மழை அவ்வளவு சராசரி விட கூடுதலான மழை வந்து கண்டிப்பா கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, இப்ப காலநிலையே மாறிடுச்சு. இப்ப வந்து பாலைவனத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதாவது நேற்று முன்தினம், குறிப்பா நேற்று முன்தினம் துபாயில மழை வெள்ளம் ஏற்பட்டிருக்குங்க. துபாயில பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை வந்து ஒரே நாள்ல ஒரு 3 மணி நேரம் கொட்டி தீர்த்திருக்கிறது துபாயில. துபாயெல்லாம் பார்த்தீங்கன்னா, அங்க எல்லாமே சுத்தமா மழையே பெய்யாது. அதெல்லாம் பாலைவன பகுதி தான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வறட்சியான நாடு, பாலைவன நாடு தான் அறிவிக்கப்பட்டிருக்குது. ஆனா கண்டிப்பா இந்த பாலைவனத்துல கூட இப்போ வந்து நேற்று முன்தினம் கூட பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கிய மழை வந்து இரவு 10 மணிக்கு தான் விட்டுச்சு. ஆனா அவ்வளவு சென்டிமீட்டர் மழை வந்து துபாயில பதிவாகிறது. ஆனா அங்கேருந்து நமக்கு தகவலும் கிடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட கார்கள் எல்லாமே மிதக்கிறது. கார்கள், ஏர்போர்ட் எல்லாமே அங்கே வந்து துபாயில மிதக்குது. இதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தாழ்வு சுழற்சியால் அங்கே வந்து மழை பெய்யுது. அதாவது லோ சிஸ்டம். தாழ்வு சுழற்சி எப்போதுமே இந்த வறட்சியான நாடுகளுக்கு அங்கங்கே வட இந்தியா, ராஜஸ்தான் இதெல்லாம் அங்கெல்லாம் மழை பெய்வது தாழ்வு சுழற்சி. அது வந்து ஒரு காற்று சுழற்சி மாதிரி. அது வந்து நிலத்தில் மட்டும் நிலத்திலும் பயணிக்கும், கடலிலும் பயணிக்கும். சிறிய தாழ்வு சுழற்சியால் பெரும் மழை வெள்ளம் துபாய் நாட்டை புரட்டப்பட்டு இருக்கிறது. ஆனால் அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இப்படிப்பட்ட மழை வந்து அவங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு மழை வந்து பெய்யும், இப்படி மழை வெள்ளம் ஏற்படும் அப்படின்னு நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மழை பெய்யும் பொழுது வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுக்கும்பொழுதே ஒரு அலறாங்க. அதாவது ஒரு பயம். ஏன்னா துபாய் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா காலங்கள் எல்லாமே மாறிடுச்சுங்க. காலங்கள், காலநிலை மாற்றம், வானிலை மாற்றம் எல்லாமே மாறிவிட்டது. ஸோ இதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்றே ஒன்று தான், மழை கண்டிப்பாக பெய்யுங்க. நம்ம தமிழகத்தில் மழை பெய்யாமல் போகாது, கண்டிப்பாக பெய்யும். கிருஷ்ணகிரிக்கு மழை பெய்யும், தருமபுரிக்கு மழை பெய்யும், தென் மாவட்டங்களுக்கு மழை பெய்யும், வட மாவட்டங்களுக்கு மழை பெய்யும், டெல்டாவிற்கும் மழை உண்டு, மேற்கு மாவட்டங்களுக்கு மழை உண்டு. கண்டிப்பாக மழைக்கான சாதகம் ஏற்படும். கண்டிப்பாக மழைக்கான ஈரப்பதம் காற்று வந்தால் தாங்க மழை கொடுக்கும். ஈரப்பதம் காற்று நுழையணும். இப்போ இது வந்து உயரழுத்தம் அப்படிங்கிறது இன்னும் அங்கே விலகாமல் இருப்பதனால நம்ம பக்கம் மழை இன்னும் வராமல் இருக்குது. இதுதான் காரணம். அந்த உயரழுத்தம் எப்போ விலகுதோ அப்போ தான் நம்ம மழை வந்து எதிர்பார்க்க முடியும். எப்போ விலகும்? மே முதல் வாரத்திலிருந்து படிப்படியாக விலகும். கண்டிப்பாக மே மாதம் மிக சிறப்பான மழை காத்திருக்கிறது. இதுவரைக்கும் மழை பெய்யாத அனைத்து மாவட்டங்களுக்கும் சேர்த்து சேர்த்து மழை பெய்யும். அதாவது உங்கள் மாவட்டத்தில் எவ்வளவு சராசரி மழையோ அவ்வளவு சராசரியை விட கூடுதலான மழை வந்து கொட்டித்திருக்கும். கண்டிப்பாக இந்த ஆண்டு கோடை மழை அப்படிங்கிறது மே மாதம்தான் உச்சத்தை தொடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே கண்டிப்பாக தயவுசெய்து பொறுமையாக இருங்க. மே மாதம் 2 வாரங்களுக்கு இடிமழை தீவிரமாக இருக்கும். மே மாதம் 2 வாரங்கள் ஒரு 10 நாட்களுக்கு கண்டிப்பாக இடியுடன் கூடிய கனமழை தீவிரமாக காணப்படும். அந்த 10 நாட்களில் கண்டிப்பாக 2-3 நாட்கள் கண்டிப்பாக தினசரி உங்கள் மாவட்டத்தில் மழை உண்டு. வட மாவட்டங்கள், வட உள் மாவட்டம், கர்நாடக எல்லை இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டம் தினசரி மழை உண்டு. டெல்டாவிற்கு மழை உண்டு. கடலோர மாவட்டம் ஆங்காங்கே கொதிக்கி நல்ல மழை கண்டிப்பாக பெய்யும். எனவே தினசரி வானிலை பற்றி அறிய நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நன்றி.